வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது லசாரஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. மொத்தமா 6 எபிசோட்ஸ் தான். ஒரு எபிசோடுமே ஆவரேஜா 40 to 50 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு சின்ன சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ் ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர். அதாவது சூசைட் பண்ணி இறந்து போன தன்னோட அப்பாவோட சாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மகனின் கதை அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த சீரிஸ்ல நம்ம ஹீரோ ஒரு சைக்காட்டிஸ்டா இருப்பாரு. இவரோட அப்பாவுமே ஒரு சைக்காட்டிஸ்டா தான் இருப்பாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருந்திருப்பாங்க அண்ட் பிரசன்ட்ல ஒரு யங்கர் சிஸ்டருமே இருக்காங்க. அந்த ட்வின் சிஸ்டர் இவங்களோட யங்கர் ஏஜ்லயே இவரோட கண்ணு முன்னாடி ஒரு மர்ம நபர்னால கொலை பண்ணப்பட்டிருப்பாங்க. இவரால தடுக்க முடியலையே அப்படின்ற ஒரு கில்ட்டுமே இருக்கும். அண்ட் அந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படின்ற அந்த கேள்விகளும் இருக்கும். பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா இவரோட அப்பாவுமே சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. ஸோ இந்த சாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது இவருக்கு ஒரு ஸ்பெஷல் விஷயம் நடக்குது. அதாவது இவங்க அப்பாவோட பேஷண்ட்ஸ் அவங்க எல்லாம் இறந்து போயிருப்பாங்க. அவங்க இவர்கிட்ட பேசுற மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ எதுக்காக அவங்க பேசுறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, அது வழியா இந்த இன்வெஸ்டிகேஷனை எப்படி இவர் கொண்டு போறாரு, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் இதுக்கெல்லாம் காரணமானவங்களை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். சிக்ஸ் சென்ஸ் படத்துல வர மாதிரி என்னடா இதுல பேயோட பேசுறாங்களே, அதுவும் இன்வெஸ்டிகேஷனே அது வழியா இவங்க டிரைவ் பண்றாங்களே, ஸோ எப்படி போக போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சீரிஸோட ஒரு முக்கியமான கொஸ்டின், இது சூப்பர் நேச்சுரலா இல்ல சைக்கலாஜிக்கலா அப்படின்ற அந்த கேள்விக்கான அந்த விடையை கடைசியில தான் ரிவீல் பண்றாங்க. அது வரைக்குமே ரொம்ப மிஸ்டீரியஸா அதை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த விடை அப்படின்றதுமே ஒரு லாஜிக்கலாவும் அதே நேரத்துல ஒரு கன்வின்சிங்காவுமே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஹீரோவோட அப்பா அவர்கிட்ட பேசக்கூடிய அந்த தருணங்களா இருக்கட்டும் அண்ட் ஹீரோவோட அந்த கில்ட்டா இருக்கட்டும், அந்த விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நீட்டா காட்டப்பட்டிருந்துச்சு. மற்றபடி அந்த இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போன விதம் அப்படின்றதெல்லாம் அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு பரபரப்பான த்ரில்லரா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். பயங்கர அன்ஆர்கனைஸ்டா நகர்ந்த மாதிரி தான் இருந்துச்சு. இவ்வளவு பேர் பேசுறாங்க. சோ இதன் வழியா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா கிரிப்பிங்கா ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு போவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது ரொம்ப நார்மலா தான் நகருது. அதுலயும் நிறைய ட்விஸ்ட் ரிவீல் ஆகும் போது கூட வாவ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இல்லவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அப்கோர்ஸ் அந்த கில்லர் யாரு அப்படின்றது ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சு. பட் அதுக்கான காரணங்கள் கூட அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஐடியாவா நல்லா யோசிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் யோசிச்சிருக்காங்க. பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் அப்படின்றது அந்த அளவுக்கு எங்கேஜிங்கா இல்லை அப்படின்னே சொல்லலாம். டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 2.9 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே மைல்டா சில காட்சிகள் வருமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.